Okay. I'm Salman. Okay, brother. Okay. Okay. I take it. மேலே கரெக்டாக செவந்து போய் இருக்கு, ரத்த கட்டின மாதிரி. நிறைய நீ போகும்போது அதுக்கு ஒரு ரத்த கட்டு பேண்டேஜ் மட்டும் வாங்கிட்டு போனோம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவன் சப்போர்ட்டோட. பைத்தியக்காரன் இண்டிகேட்டரும் போடல, ஒரு மயிரும் போடல. ஸோ இவனா கூட வர அப்படியா, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ நம்மளோட இதில் தான் வந்திருக்காப்புல, நம்ம ரெக்கமெண்டில் தான் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்காப்புல. ஸோ இவருக்கு நம்ம தான் இப்போ ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி கம்பெனியில் சொல்லிட்டாங்க. சரியான காமெடி. I'm Salman. Okay, brother. Okay. I take it. What's the problem? Brake problem. Oh my god. Okay, you okay? Okay. Dress. கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக கேட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டோர் நம்பர் 201 கேட்டேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, டக்குன்னு இல்லை செகண்ட் ஃப்ளோர் 201. நான் செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட் வேறு கிடையாது, நான் வந்து நடந்து தான் மேலே போகணும். உடனே மேலே போகிறேன், அங்கே அது செகண்ட் ஃப்ளோர் 301 தான் இருக்குது, 201 இல்லைங்க. இவன் செகண்ட் ஃப்ளோருங்க. அப்போ தான் நான் சொல்கிறேன், சார் ஃபஸ்ட் ஃப்ளோர் 201 நான் அவுட் சைடுன்ட்டேன். அவன் இல்லை நெய் அப்படின்ட்டான். நானே வந்துட்டு ஓகே சார் செகண்ட் ஃப்ளோர் 201ங்க வெளியே வரேன். பார்த்தா அது ஃபஸ்ட் ஃப்ளோரு. முடியல, 3 தடவை மேலே கீழே ஏறி ஓடி இறங்கி அந்த பொருளையும் தூக்கிட்டு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. என்னென்னா எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு மூணு நேற்று ஒரு பையனை கொடுத்து விட்டுருந்தாங்க. அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் எப்படி எடுக்கணுங்கிறது மட்டும்தான். மற்றபடி அவன் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டு வருவாது. அது இல்லாமல் அவன் பழகிட்டான்லே. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் அவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம், சரிங்களா. நான் இப்போ தான் லாகின் பண்ணேன். இவ்வளோ நேரம் லாக் அவுட் பண்ணிட்டு அவனுக்கு மொதல் ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் நான் கூட சும்மா போயிட்டு இருந்தேன். இந்த கேமரா பிரச்சனையை காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம கிளிக் பண்ணால் ஆன் ஆகுது, அப்புறம் உடனே ஆஃப் ஆயிடுது. கொஞ்சம் மட்டும் என்னென்னா ஆன் பண்ணது ஆன்லேயே இருக்குது, ஆனால் வீடியோ எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. அப்படியே ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் அது ஒர்க் ஆகலை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், கேமரா சாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு சீக்கிரத்தில் நம்ம வேறு ஒரு கேமரா வாங்குறது தான் நல்லது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேமரா என்கிட்ட வந்து 2019 நான் வாங்கினேன். ஸோ இன்ஸ்டா 360 அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத போது நான் வாங்கினேன் இந்த கேமரா. ஏன்னா நான் ஏதோ ஃபாரின் விளாக்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில், மோட்டோ விளாக்ஸ். அப்போது அவங்க வந்து இந்த இன்ஸ்டா 360 ட்வின் எடிசன் 1RS ஸோ இந்த மாடலை பற்றி அவங்க போட்டிருந்தாங்க. நம்ம அமேசானில் பார்த்தேன் 43,865 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. அப்போது உடனே சரி இஎம்ஐயில் பஜாஜ் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டேன் அந்த டைமில். அப்போ இருந்து இந்த கேமரா என்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். அதனால் இந்த கேமராக்கும் ஆயில் ரொம்ப 5 வருஷத்துக்கு மேலே, 5 கூட ஆயிட்டுங்க. 2019, 20, 26 அதில் ஒரு 1 ஏங்க. ஆமாங்க, அதில் 2 போச்சு. 8 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு. அதுக்கு வந்து கேமரா 7 வருஷம் அதுவும் தொடர்ந்து ஒர்க் ஆகுதுன்னா பெரிய சாதனை தான். ஏன்னா டெய்லியும் நம்ம விளாக் எடுக்கோம். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கும்போது அப்படிதான். இப்போ ஒர்க் ஆகுதா, இப்போ ஆனால் ஆன்ல தான் இருக்கு. ஸோ என்னன்னா இந்த வீடியோவில் இதை சொல்லணும் தான். இப்போ சூப்பர்வைசர் கால் பண்ணிட்டு ஏதோ காரை இடிச்சிட்டானாமா அவனை. நீ என்ன இது பண்ணாமல் வந்துட்டா. அதெல்லாம் காரை இடிச்சிட்டானா? அவனா காரெலாம் இடிக்கல, என்கிட்ட வீடியோ இருக்கு. இவன் தான் சரிஞ்சு விழுந்துட்டான் டேனிங்ல அப்படின்னு. இல்லை இவன் வந்து காரை வந்து இடிச்சிட்டான், அதில் தான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா. அப்போ நான் அப்படியா எனக்கு அது தெரிலங்க, ஆனால் என்கிட்ட இவன் கீழே விழுந்த வீடியோ இருக்கேன்டா அப்படின்னு.
ஒன்னே அவன் சிரிச்சுக்கிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. ஐ மீன் இவன் போனவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இன்னொரு கார் அடிச்சிட்டான், எனக்கு கீழே விழுந்துட்டான்னு சொன்னா மேபி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இல்லை வண்டியில் 2-3 உடஞ்சிருச்சு, உன்னை பயத்தில் அப்படி சொல்லிட்டானான்னு தெரியல. நான் அதை சொன்னேன், எனக்கு அந்த விஷயம் தெரியாது, நான் சொல்லி முடிச்ச பிறகு யோசிச்சா ஐயோ நம்மளாமா அப்படி சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு கட்லாம் பண்ண மாட்டாங்க, சேலரிலாம் கட் பண்ண மாட்டாங்க. இவன் பயந்துட்டான் கட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சி கட்லாம் பண்ண மாட்டாங்க. அதான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டானாமா. அதுதான் உன்னை நம்பி தான் 6 பேரை எடுத்திருக்கேன், வேலை பார்க்கலன்னா ஒன்னதான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் என்கிட்ட. ஸோ பயங்கரமா வெயில் எப்படின்னா கொளுத்தி எடுக்குது வெயில். வண்டி ஓட்டினா அப்படி கண்ணுலாம் எரியுதுங்க. ஹெல்மெட்ல உள்ள வைசரெல்லாம் கலத்திட்டோன்னு வைங்க, ரிமூவ் பண்ணா அவ்வளோதான், கண்ணெலாம் அப்படி சுட்டு பொசுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அதுல வந்து ஜாக்கெட் வேற போட்டிருக்குமா, இது கூட கொஞ்சம் ஹீட்டா ஃபீல் ஆகிட்டே இருக்கு உள்ள. இது எதுக்கு போட்டிருக்குன்னா, கடந்த ஒரு 2-3 நாளா இதே மாதிரி கிளைமேட் தான் இருக்கும். ஆனால் நைட் ஒரு 6 o'clock மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சு தொப்புன்னு நினைஞ்சிருவோம். ஸோ இந்த ஜாக்கெட் என்ன பண்ணோன்னா அதை கொஞ்சம் சமாளிக்குமே அப்படிங்கிறதுனால தான் சரி இதை எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா இன்னைக்கும், ஏன்னா நேற்று நைட் அப்படிதான் இருந்தா, நான் நேற்று மழை பெய்யல, நான் குளிர் பயங்கரமா இருந்து. சரி அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிரம் சொல்லி இதை போட்டு வந்தேன். ஆனால் தவறா போட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வெயில் வெளுத்து வாங்குது. ஒரு ட்ரெஸ் இப்போ துவச்சி காய போடுறோம்னு வைங்க, எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷத்துல காஞ்சிரும் சட்டை, அப்படியே பளபளன்னு காஞ்சி தொங்கிடுவாப்புல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதனால தான் நான் நினச்சி தான் இந்த ஜாக்கெட் போட்டு வந்தேன். மழை பெய்ய போகுது எனக்கு கொஞ்ச நேரத்தில். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில, ஆனால் அந்த கூலிங்கான ஒரு சில்னஸ் வரும் பார்த்திங்கன்னா, அந்த காற்றடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதே மாதிரிலாம் காற்றடிக்கும் போது இங்கே மழை வந்துடும். மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. முடியல, ரொம்ப வேத்து கொட்டி அப்படி இருக்கேன். மழை வந்துச்சுன்னா ஓகே. ஒரு 1/2 மணி நேரம் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சாப்பிடலையா, வரும்போது வந்து எப்பவும் குடிச்சிட்டு வர அந்த ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி அந்த இதை குடிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 5 மணி 5:30 சாப்பிடுவேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டேன். மற்ற எல்லா நாள் டைமிங்கை விட இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னால் சாப்பிட உட்காந்துட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு தமிழ்நாடு ஹோட்டலில் சாப்பிடல, இன்னைக்கு ஒரு பெங்காலி ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். அதனால் பக்கத்துலேயே இருந்துச்சு. உடனே சரி அது சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தால் டக்குனு முன்னாடி வேலைக்கு வந்துடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுது. இது வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம், ஒரு 6 ஆர்டர் எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வர மாதிரி தான் வருது. ஆமாங்க, 5 ஆர்டர் எடுத்திருக்கேன். 5 மணி நேரத்துக்கு 5 ஆர்டர் எடுத்த மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோ தான் ஆர்டரும். ஏன்னா இடையில இந்த ஜூன், ஜூலை, ஜனவரி, பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் மாசாக இருந்தது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமாக இருக்கும். நம்ம லாக் அவுட் பண்ணோம், ஐ மீன் ஆர்டர் ட்ராப் அவுட் கொடுத்தோன்னே அடுத்த ஆர்டர் அடிச்சிடுவோம். ஸோ அப்படி கொடூரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ அப்படி இல்லை, இப்போ அப்படியே கொஞ்சம் மார்ச் கடைசியில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகிட்டு. ஸோ ஏப்ரல் இன்னைக்கு 25 சரிங்களா. இன்னும் பேசிக் டார்கெட்டே கம்ப்ளீட் பண்ணல. பேசிக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 400 பண்ணணும். 400 நான் கம்ப்ளீட் பண்ணல, 300 சம்திங் எவ்வளோ பண்ணியிருக்கேன். சரிங்களா. ரொம்ப மோசம் தான் இந்த மாதம். ஏன்னா அது இல்லாமல் இந்த மாதம் 6 நாள் மழை வேறு இருந்துச்சா, 6 நாள் வேலை பார்க்கல. நான் ஒரு நாள் லீவு, 7 நாள் இந்த மாதம் கிடப்பில் போயிடுச்சு. போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் மழை பெய்யல, சின்ன சின்ன துளிகள் தான் விழுந்துட்டு இருக்கு. இந்த துளியில வந்து மழைக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது உடனே காற்று தள்ளிட்டு போயிடும் அந்த மேகத்தை. ஆனால் பரவாயில்ல, அந்த ரொம்ப ஹீட் இல்லாமல் கூலிங்காக தான் இருக்கு. அதனால அது கொஞ்சம் டயர்டாகாமல் பார்த்துக்கிடுது. ஸோ இந்த வீடியோ இல்லாமல் இதுக்கு என்னத்தை சொல்ல வந்தோன்னு எனக்கே தெரில. ஏன்னா ட்ரெயினிங்க்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவனை மல்லாக்க போட்டு ரூமுக்கு திருப்பி அனுப்பிவிட்டேன். சரி நான் என்ன நினச்சேன்னா, சரி இன்னைக்கு அவன், ஏன்னா நேற்று ஒருத்தனை கூப்பிட்டு வந்து சரியான ஃபன்னு கஸ்டமர்கிட்ட பேசும்போதெல்லாம், சரி அதெல்லாம் வச்சு காமிச்சு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு கிடைக்கல, மாட்டலை. இன்னைக்கு இப்படி ஆகிட்டான் அவனுக்கு. நான் அவனுக்கு கொஞ்சம் மட்டும் தான் மெசேஜ் போட்டேன், ஓகேவான்னு. கால் தொடர் இருக்குல்ல, அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டான். பார்த்தா செவந்து போய் இருக்கு, முட்டுக்கு மேலே கரெக்டாக செவந்து போய் இருக்கு, ரத்த கட்டின மாதிரி. நிறைய நீ போகும்போது அவனுக்கு ஒரு ரத்த கட்டு பேண்டேஜ் மட்டும் வாங்கிட்டு போனோம்.